ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு 3 பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு பச்சை மிளகாய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அதோடைய 2 மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு 2 தக்காளி எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கப்பில் 1 கப் அளவு கோதுமாவை எடுத்துக்கலாங்க. ஒரு வேளை கோதுமாவை நீங்கள் அதிகமாக எடுக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா 3 தக்காளி கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு இப்பவும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. தக்காளி அரைச்சி எடுத்துருக்கு இல்லைங்களா, அதுவே லைட்டாக தண்ணி பதத்தில் இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து எடுத்து பார்க்கலாம். ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லைங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு வேளை சப்பாத்தி உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா பெரிய சைஸ் உருண்டையை நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்திக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நெய் கூட சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் டக்குன்னு நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தாங்க அந்த கருப்பு கலர் ஆகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. நம்ம கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சு இல்லைங்களா, சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த சப்பாத்திக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மல் சப்பாத்தி விட ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.